நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம். நாகப்பட்டின நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்களே, SGM ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள். முழங்கள் வரும் நல்லப்பாறு எட்டு செய்யப்பட்டு கட்டி வரும் தேடு கட்டி முழங்க வரும் நல்லப்பாறு எட்டு செய்யப்பட்டு சுற்றி வரும் தேடு. இப்ப நடக்கிற தேர்தல் ஊராட்சி தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல் அல்ல, இது நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் திமுகவுக்கும் வேலை கிடையாது, அதிமுகவுக்கும் வேலை கிடையாது. ஆனா 2014 அதிமுக காரங்க வேஸ்டா டெல்லிக்கு போய் டீ காபி சாப்பிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க. என்ன செஞ்சாங்க? 2019 திமுக காரங்க ஒரு கும்பலா போய் அதுவும் வேஸ்ட் தான். ஏன்னா திமுக அதிமுக கும்பிடி புட்டிய தாண்டாதவங்க, இவங்களுக்கு டெல்லியில வேலை கிடையாது. இது தேசிய கட்சிகள் போட்டியிடக்கூடிய தேசிய கட்சிகளிலே பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் ஒரே தலைவர், உன்னத தலைவர். அவருக்கு போட்டி இல்லை. யார் எதிர்கட்சியில் பிரதமர் வேட்பாளர்? யாரும் இல்லை. பிரதமர் நரேந்திர மோடிக்கு போட்டியே கிடையாது. போட்டியற்ற ஒரே தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி. ஏன் போட்டி இல்லை? நரேந்திர மோடி மாதிரி ஒரு தியாகி உலகத்திலே வேற இல்லை. நரேந்திர மோடி மாதிரி உதவி செய்யக்கூடிய ஒரு மகா, ஒரு சித்த புருஷர் இன்னொருத்தர் இல்லை. அதனாலதான் அவருக்கு போட்டி இல்லை. அவர் நமக்கு வேண்டியது எல்லாம் செஞ்சு கொடுக்கிறார். அதனால மோடிக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். வீடு கட்டி கொடுக்கிறாரு, சுத்தமான குடிநீர் கொண்டு வந்து கொடுக்கிறாரு, எரிபொருள் இணைப்பு இலவசமா கொடுக்கிறாரு, முத்ரா வங்கியில 20 லட்சம் வரைக்கும் தொழில் செய்ய, வியாபாரம் செய்ய கடன் வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறாரு, ஆவாஸ் யோசனா இலவச வீடு கொடுக்கிறாரு, இலவச கழிப்பிடம் கொடுக்கிறாரு, 5 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ உதவி கொடுக்கிறாரு, 2 லட்சத்துக்கு உயிர் காப்பு பாலிசி கொடுக்கிறாரு, விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்கிறாரு வருஷத்துக்கு. இந்த வண்ணமாக பிரதமர் நரேந்திர மோடி இந்தியர்களுக்கு செய்கின்ற இம்மாதிரியான சாதனையை உலகம் பூராவும் யாருமே செஞ்சது கிடையாது. யாரும் இல்லை, உலகமே வியக்குது. அவரை எதிர்க்கிறதுக்கு இந்தியாவில் ஒரு நபர் இல்லை, ஒரு தலைவர் இல்லை. அப்ப திமுக எதுக்கு போட்டிடுறாங்க? சும்மா தண்டத்துக்கு. அவங்க சொல்றாங்க நாங்க வலியுறுத்துவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா எங்களுடைய வேட்பாளர்கள் சொல்றாங்க நாங்க செஞ்சு தருவோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் செஞ்சு தருவாங்க. ஆனா திமுக அதிமுக காரங்க கேட்டுக்கொள்ளுவாங்க. உங்களுக்காக கேட்டுக்கொள்ளக்கூடியவங்களை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களா? உங்களுக்காக செஞ்சு தரக்கூடியவங்களை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களா? இதுதான் முக்கியம். எனவே உங்களுடைய சின்னம் தாமரை சின்னம். தாமரை. நடக்கிற தேர்தல் தாமரை சின்னத்திற்கானது. கும்படி பூண்டிய தாண்டாத கட்சிகளுக்கான தேர்தல் இல்லை. என்ன எம்எல்ஏ தேர்தலா?
என்ன உள்ளாட்சி தேர்தலா? இல்ல, இது எம்பி தேர்தல். எம்பி தேர்தல்னா எம்பிக்கு தகுதியான ஒரே தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி தான். நரேந்திர மோடிக்கான தேர்தல். எனவே வாக்காளர் பெருமக்களே, தவறாமல் மறவாமல் தாமரையில் வாக்களியுங்கள். அப்புறமா கஞ்சா, இப்போ ரசாயன போதை பொருள். முதலமைச்சர் வீட்டுக்கு பங்காளியா இருந்திருக்கான். உலக அளவில் போதை பொருளை கடத்தி விட்டவன் கூட்டாளியா இருந்திருக்கான். நம்முடைய தலைமுறையை அழிக்கக்கூடிய சதி திட்டத்தை திமுக கையாண்டு வருகிறது. பங்காளிங்கிறான், பாஜக தான் பகையாளிங்கிறான். அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ரெண்டு பேருமே நம்முடைய தலைமுறையை அழிக்க வந்தவர்கள். நம்முடைய வாக்கு யாருக்கு நாம் செலுத்த வேண்டும்? யார் இந்த போதை மயக்கத்தில் இருந்து, போதை சதியில் இருந்து இந்த தேசத்தை காப்பாற்றுவார்கள்? பிரதமர் நரேந்திர மோடி காப்பாற்றுவார். எனவே பிரதமர் நரேந்திர மோடிக்கு போதைக்கு எதிராக தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சில மாதங்களுக்கு முன்னால் சென்னையிலும் தூத்துக்குடி நெல்லையிலும் வெள்ளப்பெருக்கால் பேர் இழப்புகள் நேர்ந்தது. அப்போது ஒரு விஷயம் பிடிக்கிடைத்தது. அது என்னவென்றால், சென்னையில அமைச்சருங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, 4000 கோடியை செலவு பண்ணியிருக்கோம், 4000 கோடியை செலவு பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட இறங்கல. சென்னை கடலாக மாறியது. ஏனென்று கேட்ட போது சொன்னார்கள், இல்லை இல்லை 42% செலவாயிருக்கு, மீது பாதிக்கே இருக்குன்னு சொன்னாங்க. மக்கள் கேட்கிறாங்க, அப்படின்னா முதல்ல 98% செலவாக்கின்னு சொன்னீங்க, இப்ப 42 தான் சொல்றீங்க, ரெண்டுக்கு இடையில 2000 கோடிய பாக்கெட்ல போட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. தூத்துக்குடியிலும் அதே நிலைதான், நெல்லையிலும் அதே நிலைதான். மத்திய அரசு வழங்கிய 900 கோடியிலே 6000 ரூபாயை வங்கி கணக்கில் தாருங்கள். இதுதான் மத்திய அரசு கேட்டுக்கொண்டது. ஆனால் இந்த மாநில அரசு வங்கி கணக்கில் தர்ற, ரேஷன் கடையில் தர்றேங்கிறாங்க. ஒரு ரேஷன் கடையில் 350 பேர் இருக்கும், ஆனா 150 பேர் தான் அரிசி வாங்குவான். 200 பேக்கு. ஆமா, அந்த 200 பேருக்கு 6000 யாரு பாக்கெட்டுக்கு போச்சு? இன்று வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை பேருக்கு 6000 ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல. 30,000 கோடியை வச்சுக்கிட்டு மச்சானோ எங்க பதுக்கிறதுன்னு இடம் தேடுறாங்க அப்படின்ட்டு மதுரைக்காரர் பழனி தியாகராஜன் சொன்னாங்கல்ல. 30,000 கோடி எப்படி வந்துச்சு? இந்த 6000 4000 கோடி மணல் கொள்ள, கிரானட்டு கொள்ள, மிரட்டி சம்பாதிக்கிறது, உறுதி சம்பாதிக்கிறது, கட்ட பஞ்சாயத்தில் சம்பாதிக்கிறது, இதுக்காகவே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் இவர்களுக்கான தேர்தலே கிடையாது. இது டெல்லி தேர்தல். கும்படி பொண்ணியை தாண்டாதவர்களுக்கான தேர்தலே கிடையாது. பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஓட்டு போட போறீங்களா? உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஓட்டு போட போறீங்களா? உங்க குடும்பம்
குடும்பம் நல்லா இருக்குன்னு ஓட்டு போடுறதா இருந்தா பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடுங்க. அவர் தான் வீடு கட்டி கொடுக்குறாரு, அவர் தான் சுத்தமான குடிநீர் கொடுக்கிறாரு, அவர் தான் முத்ரா வங்கி கடன் கொடுக்கிறாரு, அவர் தான் அனைத்து குடும்பத்தையும் வாழ வைக்கிறார். எனவே ஓட்டு நமக்காக இருக்கணும், நம்ம குடும்ப முன்னேற்றத்துக்கு. அப்படின்னா தாமரைக்கு போடணும். நீங்க உங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு போடுற ஓட்டு தான் தாமரையில போடக்கூடிய ஓட்டு. மறவாதீர் வாக்காளர் பெருமக்களே, இந்த முறை தாமரை தாமரை தாமரை. பாரதத்தின் நிரந்தர பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா கட்சியாளர் நரேந்திர மோடி, வறுமை நீக்கி வளம் சேர்ப்பவர் நரேந்திர மோடி, வாழ்வாதாரம் உயர செய்பவர் நரேந்திர மோடி, பாரதத்தின் நிரந்தர பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா கட்சியாளர் நரேந்திர மோடி, வறுமை நீக்கி வளம் சேர்ப்பவர் நரேந்திர மோடி, வாழ்வாதாரம் உயர செய்பவர் நரேந்திர மோடி, உள்ளமெல்லாம் உள்ளம் கொண்டவர் மோடி, கண்ணியத்தை காத்து நிற்பவர் மோடி, கடமையிலே கண்ணாயிருப்பவர் மோடி, கருப்பு பணத்தை ஒழிக்க வந்தவர் நரேந்திர மோடி, நரேந்திர மோடி, நரேந்திர மோடி. அவர் அண்ணன் மேலே